காவலரே காவலரே, காவி உடையில் கையில் ஒரு காற்சிலம்புடன் ஒருத்தி வந்திருக்கிறாள் உண்மை தண்டிக்க என்று உன் மன்னரிடம் சென்று கூறுங்கள். உனக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை, என்ன காரணம் என்று கூறு. சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். நீ யார்? அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? புறாவிற்கு உடல் தந்த மன்னரின் வரலாற்றை, தேர்காலில் மகனை இட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனின் பூம்புகார எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். எனது பெயர் கண்ணகி. முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்து மூவரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடிகள் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையில் பெருமைதனை முழுமையாக்க பிறந்திருந்த மன்னவனே, இந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி, கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் பொது மண்டபத்தில் உமக்கு தூதுவர்கள் இருக்கிறார்கள். பாண்டியனின் பேரவையிலே ரோமானியர்கள் தூதுவர்களாகவும் வீரர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றார். அந்த கொடி கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டார் இகழ்ந்துரைக்க உலக கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திருக அரசே, அறிந்திருக. ஓ, கோவலன் மனைவி. கோவலன் மனைவி சிலம்பை திருடிய கல்வனின் மனைவி. போதும், நிறுத்துங்கள். யாகாவராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கள்ளும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்தில் நீதி கொள்ளாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கண முறைக்கு நெடுஞ்செழிய பாண்டிய மன்னா, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நன்னார் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லார் வகுத்ததே இங்கு நீதி. அதனால் தான் நான் வணங்குகிற தெய்வம் என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலியில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, பெண் கொட்ட குடிலில் அமர்ந்தவனே, எண்ணிப்பார். பொன் மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோட முடிவானது. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொடைவாளான் வேலை எவ்வளவு அவசரமாக நடைவானே. இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? இதற்கு பெயரா அரை காக்கும் மன்னர்? என்ன கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பிரன் தேவியின் சிலம்பு. இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நானா குற்றவாளி? ஆம், அதனால் தான் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே பெருங்கேள்வி பெரியோர்கள், இவர்களே இப்பொழுது நீதிபதிகள். இவர்கள் அளிக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோர்களே, அறிவுமதி ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேலாணையாக, தமிழ் மேலாணையாக, தாயகத்து மக்கள் மேலாணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னர் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னவா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தார். மா பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அடையாளம்? அடையாளம் வேண்டுமோ? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனா ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி என் கணவனை கேட்டிருந்தால் நீதி வலுவா நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் கணவனின் உயிரும் தங்கி இருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னோடு என்பதை நீ மெய்ப்படுத்தி காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலைகளை ஒட்டி தருவீர்களா? முடியாது முடியாது. ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் கணவனின் தலையை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதா? நேர்மை போனதா? மானம் போனதா? பாண்டிய மன்னா, உன்னுடைய மனைவியின் சிலம்பின் பற்களில் உள்ளவை முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை
என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப் பரல்கள். எங்கே பார்க்கலாம்? தேவி படி கொடு. இதோ பார். பார்த்தாயா? முத்துக்கள். அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கும் இரத்த துளிகள். பாண்டிய மன்னா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? உங்கள் தலை தொங்கிவிட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைந்து விட்டதா? பாண்டிய மன்னனின் பாண்டியா, நீ தலைகுனிந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் கேலி பேசுகிறது பாண்டியா. நீதி வழங்கிய செய்தி கேட்டு யானை யானை ஆயிரம் ஆயிரம் என்று பார்த்தாலும் தலைகுனியாமல் வழிநடத்தும் உன் வீரம் எங்கே? உன் வீரம் எங்கே? வெற்றி திருப்பாவை எங்கே? 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 மன்னா, மாசுபடாதும் மாநிலம் நிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. மா பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? தேவையில்லை. குலத்தில் இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொட்ட குடை எதற்காக? தேவையில்லை. பூமி சுற்றுகிறது, தலை சுற்றி மயக்கம் ஏற்படுகிறது. அழு அழு, என்னை காலமெல்லாம் அழ வைத்த காலனே அழு. என் கண்ணாளனை, கண்ணில் அணைத்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்ற பாவி அழு.